ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வரும்போது நியூ இயர் ஆயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ரதீஷ் அண்ட் ஜெனிட்டா 2 பேர் சார்பாகவும் நான் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருக்கும் நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் 31st எடுத்த விலாக் தான். ஸோ அன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது. அண்ட் நியூ இயர் அன்றைக்கும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ காலையிலே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மாபெல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் தான் கையால் பெருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் எங்கள் அம்மா வீட்டு சைடில் என்ன பழக்கம் அப்படின்னா, நியூ இயர்க்கு முன்னாடி எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர்க்கு முன்னாடியே எல்லா பொருளையும் வந்து புதுசாக மாற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன்ஸு, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் எல்லாமே வந்து கரெக்டாக ரீஃபில் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம்ல. அரிசி, பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் ஐட்டம்லாம் மட்டும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டும்தான் தனியாக போய் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, எதுக்கு போயிட்டு, அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிவிட்டேன். எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வைக்கணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காரும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் அவங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த பாலக்கீரையும் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் கீரை கூட்டே பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மஷ்ரூமும் வாங்கியிருந்ததுனால மஷ்ரூம் கிரேவியே பண்ணிடலான்ற பிளானில் தான் அன்றைக்கி வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணல, முடிஞ்சால் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், இல்லைனா நான் வந்து அங்கே ஆஃபீஸில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் செய்யறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. 31st ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட் வந்து சர்ச்சுக்கு போகணும். 9 o'clock போல் கிளம்பிடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து பலகாரம் செய்ய டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டேன். ஸோ அந்த டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் அந்த பொருள்லாம் வந்தோன்னே லோட் பண்ணோன்னே டைனிங் டேபிள் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறமா அதுலேருந்து ஒன்றா எடுத்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம், எதெல்லாம் பேக்கில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்து ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாலக்கீரை வந்து நிஜமாகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அந்த டேஸ்ட்டு. அண்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த பாலக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு வகையான கீரை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டயட்டு இல்லைனா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுலே எண்ணெயை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எண்ணெயை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் வெஜிடபிள்ஸாக நிறைய நம்மளோட ஃபுட்டில் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிப்போம்ல. நான் ரெசல்யூஷன்னு ட்ரை பண்ண மாட்டேன். பட் எல்லா மாதமுமே வந்து அந்த மந்தோட எண்டில் வந்து சில விஷயங்களை எழுதுவேன். நெக்ஸ்ட் மந்த் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன்னா, ஒரு வேளை அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், ரொம்ப கில்ட் ஆகிடுவேன், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இல்லை நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது, இல்லைனா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இல்லைனா வந்து வரைகிறது, பெயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அந்த மாதிரி தான் இந்த புது வருஷத்துக்கும் சில விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா அன்றைக்கி காலையிலக்கு வந்து என்ன டிஃபன் நான் செஞ்சுருந்தேன்னா, ஓட்ஸ் தான் செஞ்சுருந்தேன். ஓட்ஸில் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு ஹனி போட்டு சாப்பிட்டுட்டோம். கிறிஸ்மஸ் டைமில் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால என் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸும் வந்து கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க. அதனால் அவங்க ரிட்டர்னுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பலகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரைலாம் கட் பண்ணிவிட்டு பருப்பையும் வந்து இண்டக்ஷனில் போட்டுட்டு தான் போனேன். இந்த பாலக்கீரை செய்யும்போது இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி நீங்கள் கீரை செய்கிறீங்க அப்படின்னா அந்த மைசூர் தால்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் போட்டு தோரம் பருப்புக்கு பதிலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய தான் வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி அந்த மத்தியானமே நாங்கள்
காலி பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே அதில் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, தக்காளி அதெல்லாமே சேர்த்து வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீரை வதக்கும் போது வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு கீரையும் போட்டு கீரை வெந்ததுக்கப்புறமா இந்த பருப்பை நல்லா மசித்து அதில் கொட்டிட்டேன். மஷ்ரூம் கிரேவி யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான், சிக்கன் ஸ்டைலில் அந்த மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா போட்டேன். அதனால் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டு வந்து நல்லா சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருந்தது. சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மீல் தான். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாதியிலே இருக்கும் போதே அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பலகாரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் வந்து லன்ச் கண்டினியூ பண்ணி நான் முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 2:15 போல் ஆயிடுச்சு. 2:30 மணிக்கெலாம் ஹஸ்பண்ட் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ வெயிட் பண்ணி ஒன்றாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த காய்கறிலாம் வந்துச்சு இல்லையா, அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறேன், டைனிங் டேபிளில் உட்காந்தேன். அது என்னடானா அங்கங்கே திருப்பி குப்பையாயிடுச்சு. காலையில் வந்து அந்த ரோபோட் போட்டதே வேஸ்ட்டாக போச்சு. திருப்பியும் நான் கையால் பெருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. திருப்பியும் ரோபோட் போட்டேன்னா அது ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நம்ம கையிலனா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பெருக்கிடலாமே அப்படின்னு சொல்லி நானே அந்த வேலையில் இறங்கிட்டேன். மோஸ்ட்லி நியூ இயர் சர்வீஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது அது ஒரு ரிமோட்டான இடம் தான். ஸோ நைட்டு போயிட்டு வர்றது கொஞ்சம் சேஃபாக இருக்காது அப்படின்றதுனாலேயே போக மாட்டேன். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமாவும் ஃபஸ்ட்டு சர்ச் வந்து எனக்கு செட் ஆகாமல் இருந்துச்சு. எந்த சர்ச்சுக்கு போகணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால நியூ இயர் சர்வீஸ் எல்லா வருஷமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நாங்கள் போயாச்சு. ஒரு 9 மணிக்கு போனோம், 2:30 மணிக்கிட்ட தான் முடிஞ்சது. அதனால் அது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த டைமுக்கு போயிட்டு இந்த டைமுக்கு தான் வருவோம் அப்படின்றதுனால மத்தியானமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நைட் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். சரி எங்கேயாவது அங்கேயே வந்து நம்ம டின்னர் வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து மத்தியானமே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் ரீஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம், அந்த உப்பு ஜாடி, மஞ்சத்தூள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மத்தியானமே க்ளீன் பண்ணி ரீஸ்டாக்கும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அதை பற்றியே நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்லா மாதமும் வந்து இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா இயருமே வந்து ஒரு டைரியில் என்ன எழுதுவேன்னா எனக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுது, அது நிஜமாவே ஒரு நீடாக இருந்துச்சுன்னா இல்லை இந்த வருஷம் நம்மளுக்கு இது தேவை, கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு பொருள் யோசிச்சு வச்சுருந்தேன்னா அதெல்லாம் சைடில் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி நம்ம பார்க்குற வேலையில் வந்து முன்னேறி போகணும் அப்படின்னா, ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அதையும் எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எனக்கு தோன்றது, நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு இல்லை நம்ம கெரியர் க்ரோத்தோ இல்லை பர்சனலாக நம்ம வந்து முன்னேறி போகிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்மளுக்கே தோணும்ல. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் திருத்தி இருந்திருக்கலாம், இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இந்த இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு சில விஷயம் தோணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு யோசிச்சு எல்லா வருஷமே நான் ஒரு டைரியில் எழுதுவேன். அண்ட் வந்து அது வந்து நிஜமாகவே நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கு நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் வந்து 2025 ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த பழைய டைரி 2024 டைரி எடுத்து பார்த்தேன்னா எனக்கு அதிலிருந்து நான் நிறையவே க்ரோ ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். சில விஷயத்த வந்து டக்குன்னு முடிவு பண்ணிடுவேன். எஸ்னா எஸ், இல்லை நோனா நோன்னு டக்குன்னு சொல்லாமல் அது நிதானமாக யோசித்து நம்ம வந்து கரெக்டாக சொல்லலாம். சில டைம் அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். நம்ம டக்குன்னு ஏன் நோ சொன்னோம் அப்படின்னு கூட சில டைம் நமக்கு தோணும்ல. அதனால் எப்போவுமே ஒரு டெசிஷன் எடுக்கும் போது 2 தடவை 3 தடவை யோசிச்சு செய்யலாம். இல்லைனா யார் என்ன சொன்னாலுமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நான் 2024 எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு இந்த வருஷம் நான் வந்து யோசித்து பார்த்தேன் அப்படின்னா நிஜமாகவே நான் அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்து எஸ் நோ அப்படின்னு சொல்லாமல் நிதானமாக யோசித்து இதில் என்ன நல்லது இருக்குது, இதில் என்ன கெட்டது இருக்குது அப்படின்னு நிதானமாக யோசிச்சு பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. பர்சனலாகவும் நம்ம வீட்லேயும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதையுமே பிளான் பண்ணி ஒழுங்காக பண்ணியிருக்கோமா, கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போது 2024 வந்து நிறைய லேர்னிங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2025 வந்து ரொம்ப ஈகராக தான் இருக்குது. எப்படி வந்து நம்ம செய்ய போகிறோம், இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம், இந்த வருஷம் கொஞ்சம் வந்து என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு நம்மளுக்கு சில பயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் கூட நான் எழுதியிருக்கேன்.
யோசிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு தப்புமே இல்லையே, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இப்படி தான் இந்த நியூ இயருக்கு முந்தின நாள் ப்ரிப்பரேஷன் வந்து போச்சு. ஸோ அதெல்லாம் ஏன் இந்த வீடியோவில் நான் எழுதுனதில் காட்டலை அப்படின்னா, அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் காட்டும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அன்றைக்கி மதியானம் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டோம். ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்னமோ எனக்கு சாரீ கட்டணும்னு தோணுச்சு. ஸோ சும்மா வந்து சாரீ கட்டிட்டு போடியம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி வேற ஒரு பிளான் நடக்கும்ல. அன்றைக்கி ஃபுட் ஸ்டால்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து நூடுல்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ see you in the New Year vlog. Take care and bye.